அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் உருவச்சிலையுடன் கூடிய அரங்கத்தை திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ், வணக்கம். இந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள்? இப்போ இந்த மணிமண்டபத்துடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இமானுவேல் சேகரனாரின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். மாவட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக 1950களில் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி சமூக சமத்துவம் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடியவர் தான் சுதந்திர போராட்ட வீரர் இமானுவேல் சேகரனார். அவருடைய நினைவாக செப்டம்பர் 11ஆம் தேதி அவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படும். அதே மாதிரி பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான இடத்துல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இமானுவேல் சேகரனாரின் உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து இப்போது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இமானுவேல் சேகரனுடைய மணிமண்டபம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு திறப்பு விழா கொண்டாடப்படுகிறது. இதனை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று இன்றைக்கு இமானுவேல் சேகரனாரின் மணிமண்டபத்தை திறந்து வைத்திருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.